ஆமா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமா, அன்றையில பலவீனப்பட்டதிலிருந்து தான் ஊழியத்தில் என்னோடு ஸ்தோத்திரம் என் மனைவி கொஞ்சம் ஸ்தோத்திரம் கை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அப்படியே தொடர்கிறது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்ட உடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த 2ஆம் நாள் கூட்டத்திற்காக அன்னை என்னிடத்துல சொன்ன நாள்ல ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்னை இந்த சம்பவத்துக்கு நேராக, இந்த சரித்திரத்துக்கு நேராக தேவன் என்னை கொண்டு போனார். இதிலிருந்து மாத்திரம் உங்களோடு பேசி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இதிலிருந்து ஸ்தோத்திரம் ஒரே ஒரு வார்த்தை இப்படி சொல்ல விரும்புகிறேன். உட்கார்ந்தால் உயர்வுகள். சொல்லுங்க பார்க்கலாம். உட்கார்ந்தால் உயர்வுகள். ரொம்ப டீசெண்டா சொல்லணும்னா அமர்ந்தால் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது முதல் வசனத்துல பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியில அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் ஸ்தோத்திரம் கூடார வாசல்ல உட்கார்ந்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, எப்போ உட்கார்ந்திருந்தான்? பகலில உஷ்ண வேளையில கூடார வாசல்ல, தன்னுடைய கூடார வாசல்ல அவன் உட்கார்ந்திருந்தான். இன்றைக்கு தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஸ்தோத்திரம் நல்ல சீமானா இருந்தவன், நல்ல ஆசீர்வாதமா இருந்தவன். அவன் நினைச்சா எங்க வேண்டுமானாலும் உஷ்ண வேளையில போயிருந்திருக்கலாம். ஆனா ஸ்தோத்திரம் ஆபிரகாம் எங்கேயும் போகல. எங்க இருந்தார்? தன்னுடைய உஷ்ண வேளையில பாடுகள் நிறைந்த சூழ்நிலைகள் ஸ்தோத்திரம் ஆமா எதிராயிருக்கும் பொழுது, வாக்குத்தத்தமே எதிர்பார்த்தது நடக்காத பொழுது, ஸ்தோத்திரம் அவன் எதிர்பார்த்த காரியம் வராத பொழுது எங்கேயும் போகல, ஓடல, ஆமா ஒளியல, மறைந்திருக்கவில்லை. தன்னுடைய கூடார வாசல்ல உட்கார்ந்திருந்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தன்னுடைய கூடார வாசல்ல உட்கார்ந்திருக்கிறான். அங்கும் இங்கும் போகவில்லை. ஸ்தோத்திரம். உட்கார்ந்திருக்கிறான். இன்றைக்கு தேவனுடைய ஜனமே, பல நேரங்கள்ல நமக்கு இன்னல்கள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது ஸ்தோத்திரம் அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறோம். அங்க போவோம், இங்க போவோம். ஸ்தோத்திரம். சில நேரங்கள்ல நமக்கு தெரிஞ்சவங்க இடத்திற்கு போவோம். ஆமா, அங்கும் இங்கும் அலைகிற நேரங்களில் விட்டு கர்த்தருடைய சமூகத்துல எந்த ஒரு தேவ பிள்ளை, எந்த ஒரு கர்த்தருடைய மனுஷன் உட்காருகிறானோ அவனுக்கு தான் தேவனாலே அநேக உயர்வுகள் தானாய் வரும்.